ஹவு டு ரைஸ் ஸ்ட்ராங் மென். இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ரகசியம். இந்த உலகத்தில் ஒரு சில பவர்ஃபுல்லான அப்பாக்கள் அவங்களோட பசங்களை வளர்க்க இந்த சீக்ரெட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சீக்ரெட்டில் 3 சைக்கிள்ஸ் இருக்குது. இந்த 3 சைக்கிள்ஸை பயன்படுத்தி தான் அவங்களோட மகனை ஒரு குழந்தையிலிருந்து பையனிலிருந்து ஒரு ஸ்ட்ராங் மேனாக வளர்த்து உருவாக்குறாங்க. அந்த சீக்ரெட் என்ன, அதை எப்படி உங்கள் மகனை வளர்க்குறதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு growth side. நம்பர் 1, சைக்கிள் ஆஃப் கனெக்ஷன். ஏஜ் 0 to 7. குழந்தை பிறந்து முதல் 7 வருடங்கள் முழுக்க அன்பை மட்டுமே கொடுங்க. ஜஸ்ட் லவ். இதை உறுதி எடுத்துக்கோங்க. நோ கரெக்ஷன்ஸ். எந்தவித கரெக்ஷனும் பண்ணாதீங்க. அவங்க விருப்பப்படி அவங்க விரும்பியதை செய்யட்டும். அவங்க லைஃபுக்கு ஏதாச்சும் டேஞ்சர்னா மட்டும் கரெக்ஷன்ஸ் கொடுங்க. மற்றபடி எதுவும் வேணாம். அவங்களுக்கு எந்த ரூல்ஸையும் டீச் பண்ணாதீங்க. எந்த ரூல்ஸும் போடாதீங்க. லெட் தம் எக்ஸ்ப்ளோர். அவங்க விரும்புகிறத பண்ணட்டும். புதுசாக தெரிஞ்சுக்கட்டும். அவங்க ஆர்வத்தை கெடுக்காதீங்க. அந்த குழந்தை கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லுங்க. அதில் உங்களோட கருத்து திணிப்பு இல்லாமல் கவனமாக பார்த்துக்கோங்க. முழுமையான அன்பை மட்டுமே கொடுங்க. நோ லேப்டாப், நோ ஸ்மார்ட் ஃபோன், நோ ஐபேட்ஸ், நோ டெலிவிஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரியல் வேர்ல்டு, ரியல் லவ். தட்ஸ் ஆல். நம்பர் 2, சைக்கிள் ஆஃப் டிசிப்ளின். ஏஜ் 7 to 14. அடுத்த 7 வருடங்கள். இந்த வயசில் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான கைட்லைன்ஸ் கொடுங்க. கரெக்ஷன் பண்ணுங்க. ரூல்ஸ் போடுங்க. ஸ்ட்ரிக்டாக இருங்க. இதையெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்க. அதுதான் முக்கியம். இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அது நீங்கள் அவங்களுக்கு சொல்லும் விதம். நெகட்டிவாக பேசாமல் பாசிட்டிவாக பேசுங்க. என்கரேஜ் பண்ணுங்கள். அதுதான் ஒர்க் ஆகும். இந்த ஏஜில் டெக்னாலஜி அலோவ் பண்ணலாம். பட் ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் மட்டும். அதுவும் உங்கள் டிவைஸில். அவனுக்குன்னு செப்பரேட்டாக டிவைஸ் எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாது. லைக் ஃபோன், லேப்டாப், டேப்லெட் இந்த மாதிரி. ஏன்னா இதெல்லாம் ஆல்கஹால் மாதிரி அவங்களோட பிரெயினில் ஹெவியாக டேமேஜ் பண்ணும். டோப்பமைனை பாதிக்கும். நீங்கள் ஃபோன் வாங்கி தரதுக்கு பதிலாக பியானோ, கிட்டார் போன்ற பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். இல்லைன்னா அவங்களுக்கு தற்காப்பு கலைகளை கற்றுக்க சொல்லி கிளாஸ் சேர்த்து விடலாம். மார்ஷியல் ஆர்ட்ஸ் எப்போவும் சிறந்தது. அது அவங்களுக்குள்ள நிறைய தன்னம்பிக்கையை உருவாக்கும். ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதில் சேர்த்து விளையாட வைக்கலாம். இது ஒரு டீம் பிளேயராக மாற்றும். தன்னோட உணவை தானே தயாரிக்க சொல்லித்தாங்க. ஃபிஷ்ஷிங் சொல்லித்தாங்க. இயற்கையோட இன்டர் கனெக்ட் ஆக வைங்க. இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அவனுக்கு 14 வயசானதும் அவனை காட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. அங்கேயே 3 நாட்களாவது தங்க வைங்க. அவனோட பாதுகாப்புக்கு தேவையான பொருட்களை மட்டும் கொடுங்க. லைக் நைஃப், டென்ட் எக்ஸட்ரா. உனக்கு என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுக்கன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் டஃப்பாக இருக்கட்டும். அந்த பையனோட லிமிட்டை ரீச் பண்ண கைட் பண்ணுங்க. பியாண்ட் த லிமிட் போக என்கரேஜ் பண்ணுங்க, கைட் பண்ணுங்க. உங்களோட என்கரேஜ்மெண்ட்டும் நேச்சரோட பவரும் அந்த பையன் தன்னோட லிமிட்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ண உதவும். வீட்டுக்கு திரும்பும்போது அந்த பையன் ஒரு மேனாக திரும்புவான். நம்பர் 3, சைக்கிள் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏஜ் 15 to 21 இயர்ஸ். 15 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் 3rd சைக்கிள். இதில் அந்த குழந்தை ரெஸ்பான்சிபிலிட்டியை, இண்டிபெண்டன்ஸை, வெல்த்தை பற்றி தெரிஞ்சுக்கும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் பணத்தை பற்றி புரிஞ்சுக்கிறது. பணத்தை சம்பாதிக்கிற வித்தையை கற்றுக்கிறது. இதை எந்த பள்ளிக்கூடமும் சொல்லித்தரதில்ல. நீங்கள் தான் சொல்லித்தரணும், கற்றுக் கொடுக்கணும். இதை சும்மா வாயால் சொல்லி கொடுத்தா போதாது. அவனை ப்ராக்டிக்கலாக செய்ய வைக்கணும். அவனுக்கு பாக்கெட் மணி கொடுக்காதீங்க, அலோவன்ஸ் கொடுக்காதீங்க. இது அவனை வெறும் எம்ப்ளாயியாக தான் மாற்றும். பதிலாக அவனே சம்பாதிச்சுக்கிற மாதிரியான வாய்ப்புகளை கொடுங்க. சூழ்நிலைகளை ஏற்படுத்துங்க. அவனுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் லேண்டை கொடுத்து அதிலிருந்து சம்பாதிக்க வைக்கலாம். இல்லைன்னா அவன் ரெண்டுக்கு கொடுத்து சம்பாதிக்கிற மாதிரியான சில விஷயங்களை கொடுக்கலாம். இது போல பண்ணுறதால அவன் ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டிங், ப்ரைஸிங், சப்ளை அண்ட் டிமாண்ட் போன்ற விஷயங்களை கற்றுப்பான். இதனால் எப்படி வாழ்க்கையில் பொறுப்பாக இருக்கிறதுன்னு கற்றுப்பான். ஒரு முழுமையான ரெஸ்பான்சிபிள் பர்சனாக மாறுவான். இதில் அவனுக்கான பணத்தை மட்டும் சம்பாதிக்கிறது இல்லை, அவனோட ஃப்ரீடத்தையும் சம்பாதிக்கிறான். 21 வயசு முடியும் போது உண்மையிலேயே ஒரு ஸ்ட்ராங் மேனாக உருவாகி இருப்பான். இந்த 21 வருஷத்துலையும் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள். அதுதான் அவங்கிட்டையும் ரிப்பீட் ஆகும். நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படி தான் அவனும் நடந்துப்பான். நீங்கள் உங்கள் அப்பாவை மதிக்காமல் அவரை மோசமாக நடத்தினா உங்கள் பையனும் கண்டிப்பாக அதே தான் உங்களுக்கும் செய்வான். தவறான வழிகாட்டுதல்களை, தவறான வளர்ப்பு முறைகளை உடைத்தெறிங்க. நல்ல வளர்ப்பு முறைகளை பின்பற்றுங்க. உங்கள் மகனை ஒரு பவர்ஃபுல்லான ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு ஸ்ட்ராங்கான மனிதனாக உருவாக்குங்க.
அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்க உங்க லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு முன்னேற விரும்பினா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க அன்பை கொடுங்க. நன்றி.